இத்தனை மருத்துவமனைக்கு நீங்க போங்க, அலோபதி போங்க, ஹோமியோபதி போங்கன்னு சொல்லி அதன் மூலமா போய் அது மூலமா கடன் வாங்கி அந்த ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு. இது 6ஆம் அதிபதி 6ஆம் பாவத்துல நல்ல நிலையில இருக்காங்க அப்படின்னா சம்பந்தமே இல்லாததுக்கெல்லாம் லோன் எடுப்பாங்க. இவங்களுக்கு அந்த லோனே தேவையில்லாம இருக்கும். ஆனா இவங்க அது தேவையில்லாம ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் லோன் எடுப்பாங்க. ஒரு கன்ஃபியூஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு தவறான வழியில செலவு பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு வழியை ஏற்படுத்துவார். இங்க ராகு பகவான் இருக்கிறாரு பார்த்துட்டு யாராலையும் நீங்க என்ன செய்யணும்னா பைரவருக்கு சனிக்கிழமை தோறும் வேப்பிள்ளை எண்ணெய் வழிபாடு பண்ணலாம். வேப்பிள்ளை எண்ணெய் போட்டு விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கடன். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பணம் இன்றியமையாததுன்னு எல்லாருமே தெரியும். ஆனா இப்ப உள்ள ஓட்டத்துல படி கடன் இன்றியமையாததா ஆகிருச்சு. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் நம்மளுடைய வரவுக்கு மீறிய செலவாகத்தான் இருக்கிறது. ஒரு சின்ன பொருள், ஒரு குழந்தைகள் படிப்பு விஷயத்துல இருந்து ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்குற வரைக்குமே ரொம்பவே செலவு அதிகமா இருக்கும் போது நம்மளுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எல்லாருக்குமே இருக்கும். அப்படி கடன் எதனால நம்மளுக்கு அதிகமாகுது, இல்ல கடன் எப்பவுமே நம்ம வாங்கிட்டே இருக்கதான் செய்யுமா, இந்த கடன் அடையவே முடியாதா, இல்ல கடன் வாங்குறது மூலமா நிறைய பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதாவது வட்டிக்கு வட்டி போட்டு அது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் குடும்பம் போனா, இன்னொரு பக்கம் பேங்க்ல லோன் போட்டு அந்த லோன் அடைக்க முடியாம அந்த வண்டியை தூக்கிட்டு போகுது, அதுன்னு சொல்லி நிறைய நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. கடனால நிறைய பிரச்சனைகள், அவமானங்கள் இப்படிலாம் இருக்கும்போது எதனால அந்த பாதிப்பு, ஒவ்வொருத்தரும் யாருக்காக கடன் வாங்குறாங்க, எதன் மூலமா கடன் வாங்குறாங்க, இந்த கடன்ல என்னென்ன கிரகத்தினால இந்த பாதிப்பு, என்ன பாவகத்தினால இந்த பாதிப்பு, சரி அப்படியே இவ்வளவு பாதிப்பு வருதுல, இந்த இது பாதிப்புனால நாங்க எப்படி இதெல்லாம் சரி பண்ண, இந்த கடன் நாங்க எப்படி அடைக்க அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல முழுதா பார்ப்போம். கண்டிப்பா தொடர்ச்சியா பார்த்துட்டே வாங்க. என்ன வழிபாடு பரிகாரம் பண்ணா கடன் அடைக்கலாம் அப்படிங்கறதையும் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல பாத்தீங்கன்னா, அதாவது கடன் சொன்னாலே நம்ம 6ஆம் பாவகத்தை தான் பார்ப்போம். 6ஆம் பாவகத்துல 6ஆம் பாவக அதிபதி லக்னத்துல இருந்தாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். நம்மளுக்காக, அதாவது ஒரு ஜாதகர் அவருக்காக கடன் வாங்குவாரு. அவருடைய சொந்த தேவைக்காக, அதாவது சொந்த தேவைக்காக வாங்குவாரு. அதுவும் அத்தியாவசிய தேவையில்லாத சாதாரணமா வாங்கி போட்டு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாமே சும்மா ஒரு ஓட்டல கிடக்கும். இதுவே ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். இதே இது 2ஆம் பாவகத்துல இருந்தாரு அப்படின்னா குடும்பத்திற்காக கடன் வாங்குவாரு. தன்னுடைய குடும்ப நலத்திற்காக ஒவ்வொரு விஷயமும், அதாவது இவங்க யாருக்காவது அம்மா அப்பாவுக்கு பாக்குறது, இல்ல குடும்பத்துல ஒவ்வொருத்தருடைய தேவைக்காக கடன் வாங்குவாரு. அப்படி 2ஆம் பாவகமும் 6ஆம் பாவமும் கனெக்ஷன்ல இருக்கும்போது அவர் கடன் வாங்கிட்டாரு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தடவை கடன் லோன் வாங்கிட்டாரு, இல்ல யார்ட்டையாவது கடனே வாங்கியிருந்தாலுமே அதை கட்டிட்டு பழைய கடன் வாங்குறதுக்கு உண்டான ஒரு மைண்ட்லயே இருப்பாரு. சரி நம்ம தான் கடன் வாங்கிட்டோம்ல, என்னோட நம்ம கடன் அடைச்சிட்டோம்ல, என்னோட கடன் வாங்குவோம்னு சொல்லி சைக்கிள் ரொட்டேஷன்ல கடன் வாங்கிட்டே இருப்பாரு. இதே இது 3ஆம் பாவம் இருக்கும்போது என்ன மாதிரி ஆகும்னா சகோதரரால பணம் விரயம் ஏற்படும். அதாவது ஒண்ணு இவங்க சகோதரருக்கு கொடுத்திருப்பாங்க, அப்படி இல்ல அப்படின்னா சகோதரர் இவருடைய பணத்தை வாங்கி கொண்டு போய் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ, இல்ல ஏதாவது தொலைச்சிட்டு வரதோ, அதன் மூலமா பண விரயம் ஏற்படும். இது 4ஆம் பாவகத்துல இருக்காரு, 6ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்துல இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையை கொடுக்குறாரு அப்படின்னா, சொந்த வீட்டுக்கு பணம் போறது, ஆனா அந்த வீடு பாதியிலே நின்றுச்சு. ஒரு இடம் வாங்குறதுக்காக பணம் போட்டு அதை கட்டுறது, அது ஒரு பாதியில நின்றுச்சு. அதுக்காக மறுபடியும் கடன் மேல கடன் வாங்குறது, தாயாரின் உடல்நிலைக்காக கடன் வாங்குறது. 5ஆம் பாகம்னு சொல்லி வரும்போது புத்திரத்துக்கு, அதாவது நம்மளுக்கு குழந்தைக்காக கடன் வாங்குறது, குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கு, அது எப்படி சரி பண்ணணும், இல்லைன்னா எனக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்லாம இருக்குது, அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு இத்தனை மருத்துவமனைக்கு நீங்க போங்க, அலோபதி போங்க, ஹோமியோபதி போங்கன்னு சொல்லி அதன் மூலமா போய் அது மூலமா கடன் வாங்கி அந்த ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு. இது 6ஆம் அதிபதி 6ஆம் பாவத்துல நல்ல நிலையில இருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு கடன் வாங்கினாலும் அந்த கடனை அவங்க அடைச்சிருவாங்க. ஏதாவது ஒரு வகையில அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான சூழல் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதே இது 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்காரு அப்படிங்கும்போது மனைவிக்காக கடன் வாங்குறது, ஒரு கூட்டு தொழிலுக்காக கடன் வாங்குறது, நண்பர்களுக்காக கடன் வாங்குறது, அந்த நண்பர்களுக்காக ஒரு கையெழுத்து அத்தாச்சு போறது, சரி பரவாயில்ல என் நண்பன் உங்களுக்கு லோன் கட்டிடுவான், அப்படி லோன் கட்டலன்னா அதுக்கு நான் தான் ஒரு சாட்சின்னு சொல்லி வாலண்டரியா போய் மாட்டுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வாலண்டரியா போய் மாட்டிக்கிட்டு தான் தலையில தானேவும்
மண்ணள்ளி போடுற மாதிரி கடனை தானே தலையில சுமத்துக்குருவாங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக, கூட உள்ள பார்ட்னருக்காக, அப்படி உள்ளவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப பண்ணுவாங்க. அதாவது 6ஆம் பாவம் 8ஆவதுல இருந்தா வச்சுக்கோங்களேன், என்ன கடன் வாங்கினாலும் அடைச்சிருவாங்க. அது யாருக்கு எப்படினாலும் சரி கடன் அடைச்சிருவாங்க. இதே இது 9ஆம் பாவகத்துல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சொத்துக்காகவும் தந்தைக்காகவும் கடன் வாங்குவாங்க. 10ஆம் பாவம் போது நம்ம என்ன தொழிலுக்காக கடன் வாங்குறது. இதே இது 11ஆம் பாவகம்னு சொல்லி பார்க்கும்போது, இதே 6ஆம் பாவகமும் 11ஆம் பாவகமும் கனெக்ஷன்ல இருக்கும்போது அதே மாதிரி ரொட்டேஷனுக்காக வாங்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து 11ஆம் பாவகம் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஈஸியா ஆதாயம் இவங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆதாயம் மூலமா பணத்தை ஈஸியா அடைச்சிருவாங்க. இவங்களுக்கு அந்த வருமானம் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால இவங்க பணத்தை ரொட்டேஷன் பண்றதோ இல்ல அதன் மூலமா கடன் வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு பண்றதோ அதெல்லாம் இவங்க பயப்படவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு பண வருமானம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால ஈஸியா அடைச்சிருவாங்க. 11ஆம் பாவகாதிபதி நல்ல நிலைமையில இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இன்கம் வரும் இவங்களுக்கு. ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இன்னொரு வேலை பாக்குறது, அதனால இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வருதுனால இவங்க அதை பத்தி பயப்பட மாட்டாங்க. 12ஆம் பாவத்தை கடன் வாங்கி இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கடனை ஈஸியா அடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையே இருக்கும். இதே இது சனி பகவான் தான் செலவுக்கு முக்கிய காரவர். அப்படிப்பட்டவரு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாரு ஒரு தாமதத்துல கடன் அடைச்சிருவாங்க. அதாவது கடன் அடைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படாதுன்னு இல்ல, கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைச்சிருவாங்க. இதே இது ஒரு அந்த டைம்ல சனி பகவான் என்ன கத்து கொடுப்பாரு அப்படின்னா, கடன் வாங்கினாலும் ஒரு மதிப்பை கத்து கொடுப்பாரு. இந்த இடத்துல நம்ம கடன் வாங்கிட்டோம், அதாவது கடன் கொடுத்துனாலும் எவ்வளவு அமைதியா இருக்கணும். நீ கடன் வாங்கிட்டேல, இத்தனை நாளா நீ துள்ளிக்கிட்டு இருந்த, ஆனா நீ கடன் வாங்கிட்ட, அதாவது அமைதியா உட்கார்ந்து தலையில தட்டி உட்கார வச்சிருவாரு சனி பகவான். நீங்க என்ன இவ்வளவுதானே கடன் வாங்கியிருக்கேன், இதுக்கு நான் இவ்வளவு பெரிய விஷயமா நீங்க எகிரிட்டு போனாலும் தப்பு தப்பு தம்பி, நீ உட்காரு, அமைதியா உட்காரு அப்படின்னு தலையில தட்டி உட்கார வச்சிருவாரு. இதே இது சனி பகவான் வந்து டிலே பண்ணுவாரு, ஆனா நிலைத்தன்மையோட கடனை அடைச்சிருவாரு. இதே ராகு பகவான் இருக்காரு, என்ன பண்ணுவாருன்னா டக்குன்னு தூக்கி விட்டு கடனை மொத்தமா அடைக்க வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்துட்டு அடுத்தடுத்து ரொம்ப ஒரு ரிஸ்கியா கடன் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்துருவாரு. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுல ரஸ்க் சாப்பிடுற மாதிரி டயலாக் விட்டுட்டு நம்ம போய் லோன்ல எல்லாம் வாங்கி, அதாவது 4 லட்சம் கட்ட வேண்டிய இடத்துல 15 லட்சத்துக்கு மேல கெட்டதுக்கு உண்டான வாய்ப்பை ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதனால நமக்கு அந்த ராகு பகவான் இருக்கிறாரு பாக்குறாருனாலே நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான். அதுவும் பண விஷயத்துல தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க. என்னப்பா நீ இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியதுக்கு நீ பாட்டுக்கு சுத்திக்கு இருக்கேன்னு சொல்லி அந்நேரத்துல ராகுபவன் வந்து ஹெல்ப் பண்ணுவாருன்னா எப்படி ஒரு உதவி பண்ணுவாரு, அவர் உங்க ஆசையை தூண்டுவாரு. அந்த ஆசையை தூண்டும் போது நம்ம தான் மனக்கட்டுப்பாடா இல்ல வேண்டாம், நம்ம 4 லட்சம் நம்மளுக்கு தேவைன்னா நம்மளுக்கு 2 லட்சத்திலேயே முடிக்க பார்க்கணும்னு சொல்லி நம்ம அதற்கேத்த மாதிரி பண்ணிருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் தெளிவா யோசிச்சு பண்ணுங்க. இதே இது ராகு பகவான் 6ஆம் பாவத்துல இருக்காருன்னு நினைச்சுக்கோங்களேன், அன்எக்ஸ்பெக்டடா ஒரு செலவு கொடுப்பாரு. ஏன்னா இவர் வந்து எப்படி பண்ணுவாரு, ராகு பகவான் வந்து ஒரு கன்ஃபியூஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு. தவறான வழியில செலவு பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு வழியை ஏற்படுத்துவார். இங்க ராகு பகவான் இருக்கிறாரு பார்த்துட்டு யாராலையும் நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணணும். நிச்சயமா உங்கள் மனதை கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய செலவுல இருந்து நீங்க தப்பிக்க முடியும், கடன்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். இல்லைன்னா கழுத்து வரைக்கும் கடன் இருக்கு, மூச்சு முட்டுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலைமைக்கு போறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதே இது சந்திரன் பாதிப்பு இருக்குது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எமோஷனலான ஒரு விஷயத்துல கடன் பட்டிருப்பாங்க. அதாவது ஒரு யாராவது ஃபீல் பண்ணி அழுதாலும் சரி இவங்க காசு எடுத்து கொடுத்துருவாங்க. இந்தாப்பா பரவாயில்ல நீ உன்னால முடிஞ்சப்ப கொடுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே எடுத்துட்டு போயிருவாங்க. இப்படி ஒருத்தவங்க ஃபீல் பண்ணி கொடுத்துருக்காங்க, இந்த காசு நம்ம திருப்பி கொடுக்கணுமே, அந்த எண்ணமே அவங்களுக்கு வரவே வராது. அந்த டைம்ல இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மன அழுத்தத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபீல் பண்ணி எமோஷனலா இருக்கும்போது அன்னெசரியா சம்பந்தமே இல்லாததுக்கெல்லாம் லோன் எடுப்பாங்க. இவங்களுக்கு அந்த லோனே தேவையில்லாம இருக்கும். ஆனா இவங்க அது தேவையில்லாம ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் லோன் எடுப்பாங்க. ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம அமௌண்ட் கட்டணமே மொய் எழுதுலாம் லோன் எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சனா தான் சந்திரன் பாதிப்பு இருக்கும்போது, சந்திரன் பாவ கிரகத்தோட இருக்கும்போது, பாவ பார்வை பார்த்துக்கும் போது, இனிவு இருக்கும்போது இவர் பண்ணுவாங்க இப்படி. இதே இது புதன் வீக்கா இருக்காரு அப்படின்னா டிசிஷன்ல பைனான்சியல்ல இவங்களை ஒரு வீக்கான ஒரு பர்சனா காமிப்பாங்க. என்ன சொல்லலாம் அப்படின்னா ஈஸியா கடன் வாங்குறதுல இந்த இடத்துல கடன் வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, வட்டியா எத்தனை ரூபாய் வட்டி எல்லாம் இவங்க யோசிக்கவே மாட்டாங்க, கடன் வாங்கிடுவாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு கணக்காளரா இருக்காங்க, ஒரு சிஏவா இருக்கும் போது ஒரு கணக்கு விஷயத்துல தப்பான கால்குலேஷன் மூலமா ஒரு இஷ்யூ வரதுக்கு உண்டான வாய்ப்புமே இவங்களுக்கு இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். புதன் பகவானை பொறுத்தளவு மைண்ட் அளவுல கொஞ்சம் அவங்க தெளிவா இருக்கிறாங்க, மைண்ட் கண்ட்ரோல் இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த அளவு பெரிதளவுல பாதிப்பே வராது. கொஞ்சம் கவனமா இருக்கிற பட்சத்துல, மைண்ட் அளவுல பாதிப்பு இருக்கிற பட்சத்துல பாதிப்பு வராது. இதே இது சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய், இந்த 3 பேருமே யாராவது ஒருத்தர் 6வது பாவகத்துல இருக்கிறாங்க, அதுல சேர்ந்து இருந்தாலும் சரி தனியா இருந்தாலும் சரி 3 பேருமே 6ஆம் பாவத்துல இருக்கும்போது இவங்க ஈஸியா கடன் கொடுத்துருவாங்க, பணம் யாருக்காவது கொடுத்துருவாங்க. ஆனா அந்த பணத்தை திரும்ப இவங்களால வாங்க முடியாது. ஈஸியா இவங்களை ஏமாத்திட்டு போயிருவாங்க. என்னால திருப்பியே தர முடியாது, உன்னால என்ன செய்யணுமோ செய்யுன்னு சொல்லிடுவாங்க. அதனால 6ஆம் பாவகத்துல உங்க லக்னத்துல இருந்து 6ஆம் பாவகம்
பாவத்துல சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்க இருக்கும்போது நிச்சயமா பணம் கொடுக்காதீங்க. உங்க ஜாதகத்துல இருக்கிறாங்க அப்படின்னா இது இவங்க பிறப்பு ஜாதகத்திலேயும் கேது மேல கோச்சார குரு வரும்போது கண்டிப்பா கடன் வாங்குற சிச்சுவேஷன் இருக்கும். அதனால இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரி, இவ்வளவு கடன் வாங்குறதுக்கு உண்டான ஏன் கடன் வாங்குறோம்னு சொல்லியாச்சு, எதனால கடன் வாங்குற பாதிப்புன்னு சொல்லியாச்சு. இந்த இதுல கண்ட்ரோல்ல இருக்கணும், மனசை கண்ட்ரோல் வச்சுக்கணும், மைண்ட கண்ட்ரோல் வச்சுக்கணும், எல்லாமே ஓகே தான். ஆனா என்ன வழிபாடு பண்ணா இந்த கடன் பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மைத்ரி முகூர்த்தம்னு ஒரு முகூர்த்தம் சொல்லுவாங்க. அந்த முகூர்த்தம் எப்போது அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் வர நாள்ல, செவ்வாய் நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஓரை, இந்த நாட்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வெள்ளை துணி எடுத்துட்டு மஞ்சளை முக்கி மஞ்சளா ஆக்கிட்டு நீங்க கடன் கட்டணும் பாத்தீங்களா. இப்ப ஒரு இடத்துக்கு நீங்க 1000 ரூபாய் கடன் கட்டணும் அப்படின்னா அந்த ஒரு 1000 ரூபாய்ல ஒரு 100 ரூபாய், ஒரு 10 ரூபாய் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு ஒரு வழிபாடு செய்யணும். எடுத்து வச்சு உங்களுடைய பூஜை ரூம்ல வச்சு வழிபாடு பண்ணாலே போதும். நிச்சயமா கடன் அடைக்கிறதுக்கு உண்டான சூழல் ஏற்படும். இன்னொரு வழிபாடு நம்ம சொல்லலாம். அதாவது பைரவருக்கு சனிக்கிழமை தோறும் வேப்பிள்ளை எண்ணெய் வழிபாடு பண்ணலாம். வேப்பிள்ளை எண்ணெய் போட்டு விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா மகாலட்சுமிக்கு தாமரை பூ கொடுத்து வழிபாடு பண்ணலாம். இன்னொரு முக்கியமான வழிபாடுன்னு சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் சொல்ல போற வழிபாடுமேவும் ஜாதகம் பார்க்க வந்தவங்க கிட்ட நான் சொல்லி அதன் மூலமா அவங்க பலன் பெற்று நம்ம கிட்ட நம்ம கடன் அடைச்சிட்டோம், அதாவது எடுத்த உடனே 50 கடனையும் அடைச்சோம் சொல்லல, நான் கடனை கொஞ்சம் கூட அடைக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தேன். ஆனா இப்ப என்னுடைய கழுத்தை நெரிக்கிற கடனில இருந்து ஒரு பாதி அளவு கடன் குறைக்கிறதுன்னு அடைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னா மைத்ரி முகூர்த்தம் கண்டிப்பா பண்ணுங்க. இன்னொரு வழிபாடு கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற திருச்சாரை சார பரமேஸ்வரர் கோவில் இருக்கு. அந்த கோவில்ல போய் திங்கட்கிழமை தோறும் பாலபிஷேகத்துக்கு வாங்கி பாலபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. இந்த பாலபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு கரெக்டா 11 வாரம் அதை பண்ணுங்களேன். 90 நாள்ல உங்கள் கடன் கண்டிப்பாக குறைந்து கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழியை உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். நிச்சயமா பண்ணுங்க. உங்கள் மனதிலும் அடுத்த கடன் வாங்கவே கூடாதுப்பா சாமி, இந்த ஒரு தடவை பட்டது நான் பல தடவை பட்டதே போதும் அப்படிங்கிற ஒரு மன நிலைமைக்கு நிம்மதியான வாழ்வு வாழ்வீங்க. மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.